நம்முடைய வாய் அப்பக்கப்ப பிறர் குறைய பேசுறதில்ல. நான் ஆட்டோல துக்கப்படுறேன். செப்ப குறிப்புன்னு சொல்லுவான். அதுதான் செப்ப குறிப்பு. நான் குறைய பேசினா இவருக்கு அது பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தையாது. நம்ம துக்கப்படுறத உணர முடியும். எல்லா மனிதரையும் நேசிக்கிறேன். நம்ம அவங்க குறைய பெருசு பண்ணி விளம்பரம் பண்ணும்போது அவர் துக்கப்படுறாருல. ஏன்னா அவர் நேசிக்கிறாரு. தப்பு பண்ணாலும் நேசிக்கிறாருல. தப்ப நேசிக்கல, பிள்ளைய நேசிக்கிறார். சொல்லுங்க, நம்ம அதை எடுத்து விளம்பரம் பண்ணி இப்படியா வாழ்றது? இது வந்து ஜீசஸ் பிடிக்காது தானப்பா. ஆமென் சொல்லுங்க. யூடியூப்ல போடுறதோ அதெல்லாம் வேதனையான காரியம். செய்யவே கூடாது. நேசித்தா கூப்பிட்டு வச்சு தம்பி பிடிக்குப்பா சொல்ல உனக்கு தருணம் இல்லைன்னா மேல சொல்லிட்டு தொடர்ந்து ஊழியம் செய். அதே சொல்லு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக் ரொம்ப இஷ்டம் வந்து. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ கூட நான் சின்ன வயசில் தூங்கும் போது கூட எனக்கு அந்த ரேடியோவோட இறைச்சல் நாய்ஸாக இருந்தால் தான் தூங்க வேண்டாம். ஸோ சின்ன வயசுலேருந்தே இசையை ரசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சர்ச்சில் போய் உட்காரும் பொழுது நான் நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப மோனோட்டோனஸாக இருக்குது சாங்ஸ்லாம். பெரியவங்கள்லாம் கைத்தட்டி பாடுறாங்க, ஆனால் அங்கே இருக்கிற வாலிபர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாததை நான் பார்த்தேன். எனக்குள்ள ஒரு டிசையர், இங்கே உள்ள வாலிபர்களையும் பாட வைப்பதற்கு இவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மியூசிக்கை யாராவது கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கன சின்ன வயசுல இருந்துச்சு அங்கிள். அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஊழியம், நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வரும்பொழுது எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாங்க. ஃபாதர் பெக்மன்ஸ் இருந்தாங்க, அப்புறம் ஆல்வின் அண்ணன் இருந்தாங்க, அப்புறம் என் பின்னால் இருக்க ஜாசன் அண்ணன். இவங்களாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். ஆரம்ப நாட்கள் நான் எழுதின பாட்டு வந்து என்னை ஆசிர்வதிக்கலை, ஆனால் அது நல்ல ஸ்டைலிஷாக இருந்துச்சு, ஒரு மியூசிக்கல் பேஸ்டாக இருந்துச்சு. பட் லேட்டர் ஐ கேம் டு நோ இட் இஸ் காட்ஸ் வேர்ட் that has life.